ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பயிர் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கருவேப்பிலை, 4 வரமிளகா, கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்குங்க. 200 கிராம் பாசிப்பயிர் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ஒரு விசில் மட்டும் விட்டுக்குங்க. ஒரு ஊற வைக்காமல் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் 2 விசில் விட்டுக்குங்க. 2 இல்லை 3 விசில் விட்டுக்குங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி துருவி வச்சுக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம். வாரத்தில் ஒரு டைம் ஆச்சும் பாசிப்பயிறு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். உடம்பு சூடெல்லாம் குறைக்கும். வயிறு பிரச்சனைலாம் சரி செய்யும். ரத்த சோகை, ரத்த அழுத்தம்லாம் சரி பண்ணும். வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் பாசிப்பயிரில் நல்லா பயிர் வகைகள் எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலா பாசிப்பயிறு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து வெங்காயத்துக்கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவி வச்சுருக்கிறதையும் அதில் பாசிப்பயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வேக வைக்கும் போதே பயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அதேமாதிரி வெங்காயம் நம்ம வணக்கும் போது வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. நம்ம டயட்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் இதை ஒரு நேரம் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பயிர் ரெசிபி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.